Sir, excuse me, sir. Come. What's happening, Rekha? என்ன நடக்குது? சார் நாங்க அவங்களோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சிட்டோம் சார். என்ன பிரயோஜனம்? அவங்க தப்பிச்சிட்டாங்கல்ல? இத படிங்க. இப்போ அவங்க தப்பிச்சதால என்ன நடந்தது பாத்தீங்களா? ஸ்கூல்ல பாம்பு வைப்பாங்க, குழந்தைங்களை கொல்லுவாங்க. ஆனா எந்த ஸ்கூல் எப்போ அது சொல்ல. ரத்தத்துல கையெழுத்து போட்டு அமைச்சிருக்கான். ரேகா, இதை நம்ம லைட்டா எடுத்துக்க கூடாது. இல்ல சார், இந்த மாதிரி எதுவும் நடக்காது சார். நடக்க விட மாட்டேன் சார். அப்படி நடந்தா நம்ம டிபார்ட்மெண்ட் மேல மட்டும் இல்ல, கவர்மெண்ட் மேல எங்க நம்பிக்கை போடும்னு பிரஷர் மேல பிரஷர் வேற இடத்துல இருந்து. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுன்னா மை காட், நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. சார் இல்ல சார், அவங்கள ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி எடுக்க விட மாட்டேன் சார். நவ லுக், பேசுறதோட மட்டும் இல்ல, ஐ வாண்ட் ரிசல்ட்ஸ். ஐ வாண்ட் யூ டு டு சம்திங் கான்கிரீட். சார் நான் இந்த லெட்டர் நான் கீப் இட், இன்வெஸ்டிகேஷன் உதவும். ஓகே, லீவ். சார் கோ 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 கோ. டேய், என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள? ஸ்கூலில் பாம்பு வைக்கிறதா சொல்லி உன்னை யாரா கமிஷனுக்கு லெட்டர் எழுத சொன்னா? ஏய் இரு, கத்தாத. யாரும் சொல்லலை, நானாக தான் எழுதினேன். உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா? இப்போ போலீஸ் அலர்ட் ஆயிருப்பாங்கல்ல? அலர்ட் ஆக மாட்டானுங்க. எந்த ஸ்கூலுன்னு தெரியாமல் தூக்கம் கெட்டு அலைவானுங்க. நம்மளை ஓட ஓட விரட்டினானுங்கல்ல, இனி அவனுங்களை நாம ஓட வைப்போம். சிட்டியில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் பாம்பு இருக்குன்னு தெரியாமல் மண்டைய பிச்சு கட்டும். அதுக்கு தாண்டா அப்படி ஒரு லெட்டரை எழுதினேன். நம்ம இயக்கத்தில் இருக்கிற 4 பேரை சுட்டு கொன்னானுங்கல்ல, அவனுங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு சொல்லல குமரா, போலீஸை நம்ம சாதாரண நினைக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு சின்ன நூல் கிடைச்சா போதும், அதை வச்சு நம்ம நெருங்கிடுவாங்க. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. என் லெட்டரை வச்சு அவனுங்களால ஒரு இன்ச்சு கூட அடி எடுத்து வைக்க முடியாது. நீ இப்படி பண்ணிட்ட, கிருஷ்ணா என்ன பண்ணான் தெரியுமா? நம்ம இயக்கத்தை விட்டு வெளியில் போகிறானா, அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக போகிறானா. அந்த ஸ்டெல்லா கூடவா? ஆமா குமாரா. சரி, அவனை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுடுங்க. எப்போ ஒருத்தனுக்கு லவ் கல்யாணம்னு ஆசை வந்துடுச்சோ, அதுக்கப்புறம் அவனை கம்பல் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. சரி விடுங்க. இனி நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற பிளானை சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கங்க. ஹவுஸ் ஓனர் எங்கம்மா? இவ்வளோதாம்மா இருக்காரு. போய் கூப்பிட்டு வாங்க. எஸ் மேம்.
யாரும் இல்ல, வெளியே வாங்க. வரேன் சார். மேடம் கூப்பிடுறாங்க. சார் நீங்கள் சொன்னபடி வீட்டை பூட்டி தான் சார் வச்சுருக்கேன். சரி சார், அங்க வந்து பேசுங்க. ஐயோ, வணக்கம் மேடம். இந்த வீட்டில் எவ்வளோ நாளில் தங்கி இருந்தாங்க? 6 மாசமாக தங்கியிருந்தாங்க மேடம். 4 பேர் தங்கியிருந்தாங்க. அதில் ஒருத்தன் ரொம்ப நாளாக வரதே இல்லை. இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி புதுசாக 2 பேர் வந்தாங்க. ஏங்க, வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கு முன்னாடி தங்க போகிறவங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லையா? விசாரித்தேன் மேடம். கம்ப்யூட்டர் படிக்கிறதா சொன்னாங்க. சொன்ன உடனே நம்பிடுவீங்களா? உங்கள் வீட்டில் தங்கி இருந்தவங்க யாரு தெரியுமா? தீவிரவாதிங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள போக வேண்டி வரும். அவங்கள சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். மேடம், அவங்க எப்போ வராங்க போறாங்கன்னே எனக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள உள்பக்கம் தலப்பா போட்டுக்கிட்டு இருப்பாங்க மேடம். பார்த்துருப்பீங்களே, ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? அவங்கள யாராவது உங்க வீட்டு விசேஷங்களுக்கு வந்திருக்காங்களா? அவங்கள நீங்க போட்டோ ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஏதாவது இருக்குமா? அவங்க அப்படியே நடந்துக்குவாங்க. அவ்வளோ ஈஸியாலாம் அவங்கள ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்கள சரியாக நான் பார்த்தது கூட இல்லை மேடம். நானும் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவேன். அவங்களும் எப்போவாக தான் வருவாங்க போவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் தாடி வச்சுட்டு ஒரு மாதிரியாக சரியாக ஞாபகம் இல்லை மேடம். யோசிச்சு சொல்லுங்க. ஏமா, இங்கே அந்த பசங்களாம் தங்கியிருந்தாங்க இல்லையா? அவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, பார்க்க எப்படி இருப்பாங்க? அது வந்துமா, ஒருத்தன் தாடி வச்சிருப்பாமா, இன்னொருத்தன் உயரமா கருப்பா இருப்பாமா, குடுமி கூட வச்சிருந்தாமா, இன்னொருத்தன் குள்ளமா குண்டா இருந்தாமா. நீங்க பார்த்து பேசியிருப்பீங்களே? இல்லம்மா, பேசுனது இல்லம்மா. சரி, இவங்க சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் நல்லா விவரமா நோட் பண்ணிக்கங்க. கம்ப்யூட்டர்ல எனக்கு ஒரு ஸ்கெட்ச் வேணும் இமீடியட்லி. ஏமா, அவங்கள நீங்க பார்த்ததே இல்லையா? திவ்யா, லஞ்சை ஒழுங்கா சாப்பிடணும். பிஸ்கெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? அம்மா, நேத்துக்கு சந்தியா ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருந்தாம்மா. அம்மா, குட்டிமா ரெடி ஆயிட்டாளா? சீக்கிரம் ரெடி பண்ணுமா, வேன் வரப்போகுது. அந்த புக் எடு. இந்தாங்க. சார், நில்லுங்க சார். நீங்க வந்தா உள்ள அனுப்பக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ். நான் ஒன்றும் உங்க மேடமை பார்க்க வரல, என் மகளை பார்க்க வந்திருக்கையா. சார் 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 ப்ளீஸ் சார், என் வேலை போயிடு சார். சொல்றது கேளுங்க சார். என்ன உள்ள விடலைனாலும் உன் வேலை போயிடும். ஐயா, திவ்யாவை பார்க்க வந்திருக்கேன் மாமா. நில்லுங்க. திவ்யா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கிளம்புங்க. பரவாயில்ல மாமா, என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் திவ்யாவை பார்க்க வந்திருக்கேன். மாமா, என் மேல தான் எல்லா தப்பும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்தோ பிரியா, அதை புரிஞ்சுக்கங்க. மாப்பிள்ள, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல. இவ்வளவுக்கும் காரணம் நீங்க தானே, அதனால தான் அவ பிடிவாதமா இருக்கா. நீங்க தயவுசெய்து போங்க, அப்புறம் பேசிக்கலாம். மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் திவ்யா பார்க்காம இங்க இருந்து போ. ஹாய் திவ்யா. ஹாய் டாடி. டிரைவர் வண்டி எடுங்க. பிரியா. திவ்யா, வண்டியில இரு. பிரியா. பிரியா. மாப்பிள்ள, இப்ப திருப்தியா? என் பொண்ணை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்க பொண்டாட்டியை நீங்க புரிஞ்சுக்கல. இத பாருங்க, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாம் சரியா போயிடும், நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க மாப்பிள்ள.
வசந்தி, என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பில் செட்டில் பண்ண போயிருக்காங்க. நான் டிஸ்சார்ஜ் ஆகி போறேன்னு தானே சொல்ல போறீங்க? சந்தோஷமா போயிட்டு வாங்க. வசந்தி, இங்க பாரு. இத்தனை நாள் நான் உங்களை பார்த்தது போரும் குமரன். ஒரு பொண்ணா இருந்து கூட வெக்கத்தை விட்டு எத்தனை நாள் நான் என் காதுல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஏன் கெஞ்சி இருக்கேன். நீங்க தான் என்னை ஏத்துக்கலையே. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ. எஸ், ஐ லவ் யூ. என்னால நம்ப முடியல. அது ஏன் தப்புதான். நீ நம்ப முடியாததுக்கு நான் தான் காரணம். ஏன்னா அப்படி நடந்துக்கிட்டேன் நான் உன்கிட்ட. நான் இத்தனை நாளா உன்னை சரியா புரிஞ்சுக்கல வசந்தி. அப்படின்னு நீ நினைச்சிடாத. எனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும். எனக்கும் மனசு இருக்கு வசந்தி. இருந்தும் நான் ஏன் உன்னை விட்டு இத்தனை நாளா விலகி போனேன்னா, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ கண்டிப்பா கஷ்டப்படுவ. ஏன்னா நான் படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. எனக்கு ஒரு சரியான வேலை இல்லை. நாளைக்கு பொழுது எப்படி போகுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீ அப்படி கிடையாது. அப்பா அம்மா, நல்ல வேலை, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உன்னை விட்டு விலகி போனேன். என்ன குமரன் இதுக்காக? ஆனா அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறத இப்போ நான் உணர்ந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு விலகி போனேன்னா நான் மனுஷனே கிடையாது வசந்தி. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா காப்பாத்துவேன். நிச்சயமா காப்பாத்துவேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். நான் ஜெயிச்சிட்டேன் குமரன்.